வணக்கம். நாம் இன்று பார்க்க போவது செப்டம்பர் 27 மோதப்போகும் படங்கள். என்னென்ன படங்கள்லாம் செப்டம்பர் 27 மோதப்போகுது அப்படின்னு நம்ம இன்றைக்கி பார்க்கலாம். 2024 ஆண்டில் 2ஆம் பகுதியை வேகமாக நகர்வதால் தமிழ் சினிமாவில் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் அரை டஜன் படங்கள் வெளியாகும். அதாவது செப்டம்பர் 20 லப்பர் பந்து, கடைசி உலகப் போர், நந்தன், கோழிப்பண்ணை, செல்லத்துறை உள்ளிட்ட படங்கள் வெளியானது வெள்ளி அன்று. அதாவது செப்டம்பர் 27ஆம் ஆண்டு கார்த்திக், பிரபுதேவா, விஜய் ஆண்டனி, ஜூனியர் NTR என பலரின் படங்கள் அதிரடியாக மோதப்போகின்றது. அது என்னென்று நாம் இன்று பார்க்கலாம். மெய்யழகன் விஜய் சேதுபதி, திரிஷா நடித்த 96 படத்தை இயக்கியவர் பிரேமகுமார். சில வருட இடைவெளிக்கு பின் இப்போது கார்த்திக் அரவிந்த் சாமியை வைத்து மெய்யழகன் என்ற படத்தை இயக்கியுள்ளார். தஞ்சாவூர் பக்கம் நீடமங்கலத்தில் நடக்கின்றது கதை. ரெண்டு பேரும் கார்த்திக், அரவிந்த் சாமி இடையில் நடக்கிற உரையாடல், மனமாற்றம் தான் படத்தின் கதை. இதில் ராஜ்கிரண், ஸ்ரீதிவ்யா, தேவதர்சினி, ஜெயபிரகாஷ், ரெர்சல், இளவரசி என பலரும் நடிச்சிருக்காங்க. 96 கோவிந்த் வசந்தா இசையமைச்சிருக்கிறாரு. அடுத்த படம் பேட்டராப். பிரபுதேவா, வேதிகா கூட்டணியில் உருவாகியுள்ள படம் பேட்டராப். சினிமாவில் ஹீரோவாக துடிக்கும் ஒரு இளைஞனாக பிரபுதேவா, பாப் பாடையான வேண்டும் என துடிக்கும் பெண்ணாக வேதியா, இருவரின் கனவுகளின் நனவாகிய இந்த பேட்டராப் படத்தின் கதை. எஸ்ஏ சீனு இதை இயக்கியிருக்காரு. முக்கியமான ஒரு கதாபாத்திரத்தில் சன்னி லியோன் நடிச்சுக்கிறாங்க. இது தவிர விவேக் பிரசன்னா, பகவதி பெருமாள், ரமேஷ் திலக்கு, காலபவானு, ஜோசனு, மைம் கோபி, ரியாஸ் கான் என பலரும் இந்த படத்தில் நடிச்சுக்கிறாங்க. அடுத்ததாக பார்க்க போகிறது ஹிட்லர். படைவீரன் படத்தை இயக்கிய தனா இயக்கத்தில் விஜய் ஆண்டனி, சிறுதியா, சுமன், சரண்ராஜ், ரெடின் கிங்ஸ்லி, கௌதம் மேனனு இது நடிச்சிருக்கிறாங்க. இந்த படம் ஹிட்லர் அப்படிங்கிற பேர் வச்சுருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் பவர் என்பது அதிகாரத்தினாலே பணத்தினாலே வருவதல்ல, உண்மையான பவர் என்பது தனக்கு பின்னாடி எத்தனை பேர் நிற்கிறாங்க என்பதில் தான் இருக்குது என்பதான் சொல்லும் விதமாக இந்த படம் கதை அடிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தில் விவேக் மெர்சின் இசையமைச்சிருக்கிறாரு. அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது தேவாரா. ஜூனியர் NTR, ஹோரடாலா சிவா இயக்கத்தில் பான் இண்டியா படமாக இந்த படம் உருவாக்கியிருக்குது. இது தேவாரா பார்ட் 1. ஸ்ரீதேவியின் மகள் ஜான்வி கபூர் தெலுங்கு படத்தில் ஹீரோயினை அடியெடுத்து வச்சுக்கிறாங்க. அப்புறம் டபுள் ஆக்ஷனில் வெளுத்து வாங்கியிருக்காங்க. ஜூனியர் NTR கடல் பின்னணியில் இருக்கும் கதை தான் இந்த படம். அனிருத் இசைச்சிருக்காரு. இந்த படத்தில் சையூப் அலிகான், பிரகாஷ்ராஜ், ஸ்ரீகாந்த், கலையரசன், முரளி சர்மா, நரன் என பலரும் நடிச்சுக்கிறாங்க. இதை தவிர சின்ன பட்ஜெட் படங்களும் வெளியாகுது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வரைக்கும் நம்ம செப்டம்பர் 27 அதிரடியாக எத்தனை படம் மோத போகுது, இதில் எந்த படம் நல்லா இருக்குது அப்படின்னு பார்த்து ரிவ்யூ பண்ணலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு பிடிச்சினா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.